வணக்கம் அன்பர்களே, காவடி திருவிழாவையொட்டி ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பக்தர்கள் தத்தம் காவடிகளை எடுத்துக்கொண்டு கடற்கரையில் கூடுகிறார்கள். வேலெடுத்து வருவாய் துயர் களைவாய் முருகா. இயற்கை வளம் நிறைந்த இந்த இடத்தில் பக்தர்கள் தத்தம் காவடிகளை வாழை இலையில் வரிசையாக வைத்திருக்கிறார்கள். வாழை இலையில் தேங்காய், செம்பு, அலகு, பழம், மஞ்சள் ஆகிய பொருள்களை வைத்திருக்கிறார்கள். செம்புகளில் பால் ஊற்றுகிறார்கள். குடங்களிலும் பாலை ஊற்றி வாழை இலையால் மூடி காவி நிற துண்டினால் கட்டுகிறார்கள். பிறகு 2 செம்புகளை காவடிக்கு இரு பக்கங்களிலும் இறுகி கட்டுகிறார்கள். இங்கு அர்ச்சகர் காவடிகளுக்கு பூசை செய்கிறார். காவடி திருநாளில் முருகப்பெருமானுக்கு பல பக்தி பாடல்களை பாடுகிறார்கள். இங்கு பக்தர் ஒருவரை நாம் பார்க்கிறோம். முருகப்பெருமான் சிந்தனையில் இருக்கிறார். பெரிய தேரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு அர்ச்சகர் தீப தூப ஆராதனை செய்கிறார். உரிய நேரத்தில் காவடி தூக்கி ஊர்வலமாக கோவிலுக்கு புறப்படுகிறார்கள். முதலில் பெரிய தேர் செல்வதை பார்க்கிறோம். ஊர்வலத்தில் காவடி தூக்கும் பக்தர்கள், வேல் ஏந்தி வரும் குழந்தைகள், பால் குடங்கள் சுமந்து வரும் பெண்மணிகள், இசை கலைஞர்கள், பக்தர்கள் முதலியோர் கலந்து கொள்கிறார்கள். இங்கு பெண்மணிகள் கோலாட்டம் ஆடுவதை பார்க்கிறோம். காவடி தூக்கும் பக்தர்களும் ஆடுகிறார்கள். ஊர்வலத்தில் விதவிதமான காவடிகள் இருக்கும். இக்காவடிகளை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஊர்வலமே கண்கொள்ளா காட்சியாகும்.
இதோ பெரிய அழகான தமிழ் கோவில். காபே ஊரில் காணப்படும் கோவில் இது. பக்தர்கள் தத்தம் பால் குடங்களையும் காவடிகளையும் எடுத்துக்கொண்டு திருக்கோவிலை வந்து அடைகிறார்கள். எல்லாரும் பக்தியோடு விழாவில் கலந்து கொள்கிறார்கள். முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. திருக்கோவிலில் பக்தர்கள் பெரும் கூட்டமாக கூடியிருக்கிறார்கள். எல்லாரும் முருகப்பெருமானை புகழ்ந்து பாடுகிறார்கள். முருகன் என்பவன் அழகன். முருகப்பெருமானை நன்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனையும் நடத்தப்படுகிறது.